ஒரு உருவக கதை தான். ஒரு பட்டாம்பூச்சி என்ன பண்ணுதுன்னா, எந்த அழகான மலரை தான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்குது. அதனால் எது அழகான மலர் அப்படின்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுதுன்னா, ஒரு டெய்ஸி அப்படிங்கிற ஒரு மலர் இருக்குது. அந்த மலர்கிட்ட போய் கேட்குது, டெய்ஸி பெண்ணே, நான் எந்த மலரை திருமணம் செய்து கொள்ளலாம்? இருப்பதிலேயே அழகான மலர் எது அப்படின்னு கேட்குது. டெய்ஸிக்கு கோபம் வந்துடுது. என்னை ஒரு பெண்ணேன்னு இல்லை சொல்லிட்டா. ஏன்னா நான் ஒரு ஐ ஆம் நாட் அ உமன், ஐ ஆம் அ கேர்ள் அப்படின்னா அது கோபம் பண்ணினா அதை அப்படி முகத்தை திரும்பிக்குது. உடனே இது என்ன பண்ணிச்சு, சரி நாம்ளே தேடி கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொரு மலராக போகுது. முதல்ல மல்லிகையை பார்க்குது, நல்ல வாசனையாக இருக்குது, பட் சின்னதாக இருக்கே அப்படின்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மலரை போய் பார்க்குது, நல்ல பெருசாக இருக்குது ஆனால் வாசனை இல்லையே. ரெண்டுமே இருக்குது ஆனால் அழகாக இல்லையே. இப்படி தேடிக்கிட்டே போகுது. அப்படி பார்த்துட்டே வரும்போது ஒரு வித்தியாசமான ஒரு மலர் அது கண்ணில் படுது. அது பார்த்தா சங்கு மாதிரி இருக்குது. அது பட்டாணியினுடைய மலர். சரி, இந்த மலரை தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து அது மேலே உட்கார போகுது. இந்த இறகுகளை மூடி அப்படி உட்கார போகும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்தில் வாடி போயிருக்கிற ஒரு பட்டாணி மலரை பார்க்குது. அதுக்கிட்ட அது ஒரு சின்ன ஒரு காய் வேறு இருக்குது, பட்டாணி காய். அது இந்த மலரை பார்த்து கேட்குது, உன் பக்கத்தில் இருக்கிறது யார்? அது என்னுடைய அக்கா. அது என்னாச்சு? அது வாடி போயிடுச்சு. ஆனால் அதனுடைய பர்பஸே ஒரு பட்டாணியை உண்டாக்குறது தானே. அதனால் ஒரு பட்டாணியை உண்டாக்கிறது. அடடட, நீயும் அப்படி ஆயிடுவியா? அப்படின்னா வேணாம் அப்படின்னு உட்கார போனது அப்படி எந்திரிச்சு பறக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ எல்லா மலர்களையும் இதே மாதிரி ஒவ்வொரு மலரையும் ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே வருது. கடைசியாக என்ன பண்ணுது, ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி பொண்ணு பார்ப்பாங்க. அந்த பொண்ணு சரியில்லை, இந்த பொண்ணு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு எதை பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லி கடைசியில் எங்கேயோ போய் மாட்டிக்குவாங்க. அது மாதிரி என்ன பண்ணிச்சு, இது எல்லாத்தையும் தேடி சலித்து போயிட்டு கடைசியில் புதினாவை பார்த்துச்சு. அந்த புதினாவில் வாசனை வருது, ஆனால் புதினாவில் பூவில்லை. அந்த செடியினுடைய உடம்பு ஃபுல்லாக அழகான வாசனை வரதை பார்த்தோன்னே அந்த புதினாட்ட போய் சொல்லிச்சு, எனக்கு உன்னுடைய வாசனை ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு. உடனே புதினா சொல்லிச்சு, உனக்கும் வயசாச்சு, எனக்கும் வயசாச்சு, இனிமேல் இந்த கல்யாணம்லாம் கனவு காணாத, பேசாமல் வேலையை பாரு, நம்ம 2 பேரும் நண்பர்களாக இருப்போம் அப்படின்னு புதினா சொல்லுது. ஐயோ, நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு ரூமுக்குள்ளே அப்படி இப்படி பறந்து போகுது இந்த பட்டாம்பூச்சி. அங்கே இந்த பட்டாம்பூச்சிகளை கலெக்ட் பண்ணுறதுக்காகவே ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான். அவனுடைய வேலையே விதவிதமாக பட்டாம்பூச்சிகளை கலெக்ட் பண்ணி அதை சேகரிக்கிறது தான் வேலை. அவன் இந்த பட்டாம்பூச்சியை பார்த்தோன்னே இதை பிடிச்சி அதை ஒரு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இது மாதிரி ஒரு இருக்குது, அதில் வச்சு தெர்மாக்கோலில் வச்சு அதை அப்படியே பின் பண்ணிடுறான். இனிமேல் அந்த பட்டாம்பூச்சியால் பறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை முடியும். ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம நிறையா டைமில் நம்முடைய ஆசைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம ஈஸியாக திருப்தி அடைகிறதில்ல. த லா ஆஃப் நேச்சர் என்னென்னா, நாம் எல்லாரையுமே நிராகரித்து கொண்டே செல்வோமே, ஆனால் நாம் யாரை தேர்ந்தெடுக்கிறோமோ அவர்கள் நம்மை நிராகரிப்பார்கள். இதுதான் உலக நியதி. அதனால் எந்த ஒரு காலகட்டத்திலையும் முழுமையை நோக்கி நாம் பயணம் செய்ய முடியாது. முழுமை கிடைத்துவிடும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் நாம் எல்லோருமே குறையுடையவர்கள். நம்ம எல்லாருக்குமே குறை இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருவருடைய முகத்தை அப்படி பாதியாக நீங்கள் எடுத்து அதை மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா, வலது கண்ணுக்கு ஏற்ற மாதிரி இடது கண் அதே சைஸில் இருக்காது, கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரி வலது பக்கம் மூக்கில் இருக்கிற ஓட்டை சின்னதாக இருக்கும், இடது பக்கம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். வலது காதுக்கும் இடது காதுக்கும் கூட வித்தியாசம் இருக்குது. அப்போ நாமே முழுமையற்றவர்கள். முழுமையற்றவர்களாகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பட்டாம்பூச்சி தேடினது மாதிரி எல்லாத்தையும் நிராகரிக்காமல் எல்லாத்துலேயும் இருக்கிற பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸை மட்டும் பார்த்தோம்னா நமக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள், நமக்கு நல்ல மனிதர்கள் கிடைப்பார். நம்மை விட பொருள்கள் உயர்ந்தவை என்று நினைத்தால் நம்மை தொலைத்து விடுவோம். நாம் பொருள்களை காட்டிலும் மேன்மையானவர் என்று நினைத்தால் அவை வெறும் கருவிகள் என்று மட்டும் நினைத்து அவற்றை பயன்படுத்த தொடங்குவோம்.